வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 24 சங்கீதம் 1 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்க. பூமியும் அது நிறைவும். நம்ம பூமியில எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கர்த்தருடையது தான். பூமியும் அது நிறைவும். பாருங்க, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. சூரிய வெளிச்சம் எதன் மேலெல்லாம் படுதோ அதெல்லாம் மாயைன்னு சொல்லுவார். அப்ப சூரிய வெளிச்சம் எதன் மேலெல்லாம் படுதோ அது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா எல்லாமே அநித்தியமானது தான். இப்ப நம்முடைய சரீரத்தின் மேல சூரிய வெளிச்சம் படுதுங்களா, அப்போ நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? இது அநித்தியமானது. நித்தியமானதெல்லாம் கிடையாது, அநித்தியமானது. பாருங்க, நம்முடைய சரீரத்தை அப்படி பிளக்கிறோம், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் மேலாம் என்ன படுங்க? சூரிய வெளிச்சம் படும். அப்போ சூரிய வெளிச்சம் எதன் மீதெல்லாம் படுதோ எல்லாமே எப்படிப்பட்டது? அநித்தியமானது. சூரிய வெளிச்சம் படாத ஒண்ணு இருக்கு, அது என்னது? இது உள்ளான மனுஷன். நமக்குள்ள உள்ளான மனுஷன் தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? சிருஷ்டித்திருக்கிறார். உள்ளான மனுஷன் என்பவன் யார்? மனம், இருதயம், ஆத்துமா. இது மேல சூரிய வெளிச்சம் படுமா? ஆவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆவியின் மீது சூரிய வெளிச்சம் படுமா? அதெல்லாம் எப்படிப்பட்டது? நித்தியமானது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது. தேவன் எப்படி இருக்கிறாருன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆவியா இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? எல்லாருமே நித்தியமானவர்கள். சரிங்களா? இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. பூமியும் அது நிறைவும். அப்ப பூமி முழுவதும் தேவன் தம்முடைய பொருட்களால் என்ன பண்ணிக்கிறார்னா நிரப்பியிருக்கிறார். தேவன் எதெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ எல்லாவற்றையும் கொண்டு தேவன் இந்த பூமி என்ன பண்ணிக்கிறார்னா நிறைச்சுக்கிறார். நம்ம வானத்தை கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது மேலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படிப்பட்டது? இது எல்லாமே அநித்தியமானதுதான். தேவன் நம்மை மண்ணுனால சிருஷ்டித்திருக்கிறாரு. நாம் எப்படிப்பட்டவர்கள்? அநித்தியமானவர்கள். பாருங்க, நாம் எல்லாருமே உலகமும் அது நிறைவும் அதன் குடிகளும் எல்லாமே யாருடையது? எல்லாமே கர்த்தருடையது. அப்ப நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நாம் யாருக்கு சொந்தமானவங்க? கர்த்தருக்கு சொந்தமானவங்க. இப்ப இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டுடைய உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறார். வீட்டுடைய உரிமையாளர். அந்த உரிமையாளரை மீறி இந்த வீட்டை என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வடிவமைக்க முடியுமா? ஒரு ஆணி அடிக்கதா இருந்தா கூட நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? வீட்டின் உரிமையாளர், ஹவுஸ் ஓனர்கிட்ட என்ன கேட்கணுங்க? அனுமதி கேட்கணும். சரி, இந்த வீடு இப்படி இருக்கு, கிச்சன் இப்படி இருக்கு, நான் இதை மாத்தி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்காம இது இடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அப்ப முழு உரிமையும் யாருக்கு இருக்கிறது? ஹவுஸ் ஓனர், அதாவது உரிமையாளர், வீட்டின் உரிமையாளர். அப்போ நாம் தேவனுடைய குடிகள் என்று சொன்னால், தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால் முழு உரிமையாளர் யார்? தேவன் தான் என்னவா இருக்கிறாருங்க? உரிமையாளராக இருக்கிறார். அப்ப நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் என்னுடைய உரிமையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் நான் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு செவி கொடுக்கணுமா அல்லது மனுஷனுக்கு செவி கொடுக்கணுமா? யாருக்கு நான் செவி கொடுக்கணும்? எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நம்முடைய பெற்றோர்கள் ஏன் நம்மை சிட்சித்தார்கள்? ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை அவங்க சிட்சிக்கல? ஏன் நம்மை சிட்சித்தார்கள்? காரணம் என்ன? நம்ம யாருக்கு சொந்தமானவங்க? நம்முடைய பெற்றோர்களுக்கு சொந்தமானவங்க. நம்மை அடிப்பதற்கும் திட்டுவதற்கும் பிரம்பை கையாடுவதற்கும் கடிந்து கொள்வதற்கும் முழு உரிமை யாட்ட இருக்கு? பெற்றோர்கள். அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது நம்மளை என்ன பண்றாங்க? சிட்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்க? உரிமை. என்ன இருக்கு? உரிமை இருக்கிறது. வசனத்துல பாருங்க, அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு பயந்து நடக்கிறோம் இல்லைங்களா? ஏன் பயந்து நடக்கிறோம்? காரணம் என்ன?
ஏனென்றால் அவர்கள் நம்மை சிட்சிக்கிறார்கள். இப்ப நாம் ஒரு தவறு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தவறு என்பது அறியாமல் பண்றோம். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? நீ பண்றது தவறு, இது என்ன பண்ணிக்க, சரி பண்ணிக்க. சரி, தொடர்ந்து அந்த தவறை நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? முதல்ல கடிந்து கொள்வாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? பிரம்பு எடுத்து என்ன செய்வாங்கன்னா அடிப்பாங்க. பாருங்க, எல்லா பிள்ளைகளின் இருதயத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியீனம் ஒட்டி இருக்கும். என்ன இருக்கும்? மதியீனம். ஏன்னா குழந்தைகளுக்கு நன்மை தீமை என்பது அவங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் குழந்தைகளுக்கு உள்ள என்ன இருக்குன்னா மதியீனங்கிறது இருக்கு. அந்த மதியீனத்தை அகற்றுவது எது அப்படின்னு தேவன் சொல்றாருன்னா, தண்டனையின் பிரம்பு மதியீனத்தை. அப்ப பிள்ளைகள் எல்லாருடைய விதத்திலும் மதியீனம் இருக்குமா? அந்த மதியீனத்தை அகற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பெற்றோர்கள். அந்த தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு. பிள்ளைகள் மேல் நாம் என்ன காண்பிக்கிறோங்க? உரிமை. காரணம் என்ன? நாம் அவர்களை பெற்றெடுத்திருக்கிறோம். அவர் பிள்ளைகள் நமக்கு எப்படி நடக்கணும்? அஞ்சி நடக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பதாக நாம் எப்படி நடந்துக்கணும்? நீதி உள்ளவர்களாக நடந்துக்கணும். நானே ஒரு பாவம் பண்றேன், நானே ஒரு அக்கிரமம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பிள்ளை பாக்குறாங்க, அவன்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா இது மாதிரி செய்யாதீங்கன்னு? சொல்ல முடியுமா? நிச்சயம் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்ப நான் சரியாக நடந்து கொண்டு என்னுடைய பிள்ளையை நான் கண்டிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவான்? கேட்பான் இல்லைங்களா? அப்ப இந்த வேத வாக்கியத்துல நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப நம்முடைய பிள்ளைகளை நம்ம பயிற்றுவிக்கிறோம். இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் நீ நடக்கணும், இந்த மாதிரிதான் நீ பேசணும், இப்படி நீ மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்யறோங்க? பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறோம். நீங்க நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை மரியாதை கூப்பிடுறாங்களா? வாப்போனியும் பேசுறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படி பேசுவதற்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். அப்ப சிறு வயது முதல் எல்லாரையும் மரியாதையாக கூப்பிட நம்ம என்ன செய்யணும்? மரியாதையாக கூப்பிட நம்ம என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். அப்ப பழக்கப்படுத்தலைன்னு என்ன செய்வாங்க? வா போ, நீ வாடா போடான்னு பேசணும். சில பிள்ளைகள் பெற்றோர் என்ன சொல்றாங்க? அம்மாவை வாடி போடின்றாங்க, அப்பாவை என்ன சொல்றாங்க? வாடா போடான்றாங்க. அவங்க அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் சொல்லும் பொழுது பெரியவர்கள் ஆகும்போது எல்லாருக்கும் முன்பதாக வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வாடி போடின்னு பெற்றோரை சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். அப்ப இது ஒவ்வொரு நம்ம பார்த்து நம்ம பிள்ளை என்ன செய்யணுங்க? வளர்க்குறோம் இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த வேத வாக்கியத்துல நமக்கு அவங்க அஞ்சி நடக்கிறாங்க. நான் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. நம்முடைய வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நாம் யாரோடு வாழ போறோம்? பிதாவாகிய தேவனோடு நாம் வாழ போறோம். கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்ய போறோங்க? வாழ போறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் இந்த பூமியில் நம்ம என்ன செய்யறாருன்னா சிட்சிக்கிறார். பிதா யாரைத்தான் சிட்சிப்பார்? தம்முடைய பிள்ளைகளை. உலகத்தாருக்கு அந்த சிட்சி கிடைக்குமா? உலகத்தாருக்கு அந்த சிட்சி கிடைக்காது. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நாம் கடிந்து கொண்டு நாம் வளர்க்கவில்லை என்று சொன்னால், பிரம்பை கையாடவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க தெரியுங்களா? வேசியின் பிள்ளைகள் அப்படின்னு தேவன் சொல்றார். வேசியின் பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துல வளர விடுவாங்க. வேசியின் பிள்ளை எப்படி வளருவாங்க? அவங்க இஷ்டத்துல வளருவாங்க. அப்ப நான் பிரம்பை கையாட வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்க்கின்ற பொழுது அவங்க எப்படி வளருவாங்க? தேவனுக்கேற்ற பயத்திலும் பக்தியிலும் என்ன செய்வாங்க? அவர்கள் வளருவார்கள். அப்ப தேவன் நம்ம என்ன செய்யறாரு? அவர் சிட்சிக்கிறார். எதற்கு சிட்சிக்கிறாரு? நித்தியத்துல நமக்கு தேவன் பங்கு வச்சுக்கிறாரு. அந்த பங்கை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவன் இந்த பூமியிலே நம்மை சிட்சித்து தண்டித்து என்ன செய்யறாருங்க? சரி பண்றாரு. எப்படி பிள்ளையின் இருதயத்துல மதியினம் இருக்குமோ அதே போல நம்முடைய இருதயத்திலும் என்ன இருக்கு? மதியினம். அப்ப தேவன் அதை எப்படி சரி பண்றாரு? தண்டனையும் அவர் கடிந்து கொள்ளவும் செய்யறாரு, தண்டிக்கவும் என்ன பண்றாருங்க? செய்யறாரு. நம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா? என்ன நோக்கம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அவர்கள்
தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் எவ்வளவு காலம் சிட்சிக்கிறாங்க? கொஞ்ச காலம் தான் சிட்சிக்கிறாங்க. வசனத்துல பாருங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ள ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். வசனத்துல பாருங்க, அவங்களுக்கு நலம் என்று தோணினபடி. இப்ப அரியல் இருக்கிறான், அவனுடைய இஷ்டத்துக்கு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேடுபாடுகளை கற்றுக்கொண்டு உலகத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டு ஒரு திருடனாகவோ ஒரு கொலைகாரனாகவோ ஒரு கொள்ளைக்காரனாகவோ மாறிட்டான்னா அவன் யாருக்கு அவமானத்தை ஏற்படுத்துவான்? பெற்றோர்களுக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் எடுத்து கொடுக்க கூடாது, என்னத்து பிள்ளைய வளர்த்திருக்காமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வார்த்தையை நம்முடைய காதுல கேட்க கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை யாருக்காக அப்படி பயிற்றுவிக்கிறோங்க? நமக்கு அதுல சுயநலம் இருக்கா இல்லைங்களா? என் பிள்ளை ரொம்ப மோசமான பிள்ளைன்னு மற்றவங்க சொல்றாங்கன்னா அது எனக்கு என்ன கொடுக்கும்? அவமானத்தை கொடுக்கும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்? நான் பிள்ளைய அடிச்சு என்ன பண்றேங்க? எனக்கு என்ன இருக்குன்னா, உள்ளே ஒரு சுயநலம் இருக்கிறது. எனக்கு எந்த கெட்ட பேரும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து கொடுத்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்கேன். ஆனால் தேவன் அப்படியே, தேவன் நம்மை சிட்சிக்கிறான்னு சொன்னா அவர் சொல்ல பாருங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. யாருடைய பிரயோஜனம்? அவருடைய பிரயோஜனமா நம்முடைய பிரயோஜனமா? நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தேவன் ஏன் நம்மை தண்டிக்கிறாரு? தேவன் ஏன் நம்மை கடிந்து கொள்றார்? காரணம் என்ன? நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் அவர் சிட்சிக்கிறார். நாம் யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவனுக்கு செவி கொடுக்கணுமா அல்லது மனுஷர்களுக்கு நாம் செவி கொடுக்கணுமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பயிற்றுவிக்க வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக பயிற்றுவிக்கணுமா? பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்மை மதிக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள், தேவனையும் மதிக்கவே மாட்டாங்க. நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், தேவனுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்மிடத்திலே அவர்கள் மெய்யாய் அன்பு கூறவில்லை என்று சொன்னால், தேவனிடத்திலே என்ன கூற மாட்டாங்க? அன்பு கூறவே மாட்டாங்க. பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? அவர்களுக்கு முன்பதாக நல்ல மாதிரியை நாம் காண்பிக்கிறோமா? நாம் நல்ல மாதிரியை காண்பிக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? நம்ம ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட இருக்கிறோம், பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? அதே எரிச்சல் அதே கோபம் தான். கண்ணாடிக்கு முன்பதாக நிக்கிறீங்க, உங்க முகபாவத்தை எப்படி காட்டுறீங்களோ கண்ணாடி அதான் உங்களுக்கு காட்டும். அதானே காட்டும். நீங்க ஒருத்தர் ரொம்ப கோபமா பேசுறீங்க, அவங்ககிட்ட என்ன வரும்? சாந்தமுள்ள ஆவியோட பேசுவாங்க, அவர்களும் கோபமா தான் பேசுவாங்க. முன்பதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க அன்பா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? அன்பு காட்டுவாங்க. நீங்கள் கோபமா எரிச்சல் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க என்னதான் காட்டுவாங்க? எரிச்சல். இது யார் மேல தப்பு இருக்கு? கண்ணாடி மேலேயா நம்ம மேலையா? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம எப்படி வாழ்க்கிறோம்? எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்கிறோம்? இதெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்களா? யோசிக்கணுமா இல்லைங்களா? நிச்சயமா யோசிக்கணும் இல்லைங்களா? எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிற்சையும் அவர் சொல்ல பாருங்க, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கணும் பாருங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி சிட்சித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் சிரிச்சிக்கிறேன், இன்னொரு நாள் சிரிச்சிக்கிறேன்னா பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? விழுந்து போயிடுவாங்க. அனுதினமும் புத்தி சொல்லுங்கள், தினந்தோறும் புத்தி சொல்லுங்கள். ஏன் சொல்றாரு? நீங்க சொல்லாம விட்டா என்ன ஆகும்? சாத்தானுடைய கண்ணில் பிள்ளைகள் என்ன செஞ்சுக்குவாங்க? மாட்டிக்குவாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு தினந்தோறும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? புத்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளை கண்காணிக்கணும். பிள்ளை என்ன செய்யணுங்க? கண்காணிக்க வேண்டும். தேவன் நம்மை 24 மணி நேரம் கண்காணிக்கிறாரு.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 24 மணி நேரம் கண்காணிக்கிறார். நம்ம 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் என்ன பண்றோங்க, தூங்குறோம். மீதம் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன ஆகும், பிள்ளை என்ன ஆவாங்க, பிசாசு தன்னுடைய கண்ணீர் என்ன பண்ணிடுவான், சிக்க வச்சிருவான். இன்னைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கும்போது அவங்க நல்லவர்களாக இருக்கிறாங்க. வெளியில எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியுமா? ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க தெரியுமா? காலேஜ்ல எப்படி இருக்காங்க தெரியுமா? தெரியுமா நமக்கு ஏதாவது? சரி, நமக்கு முன்பதாக ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் எல்லா இடங்களிலும் எங்கேயும் அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு தான் பயப்படணும். தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாக அவர்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க தேவனுக்கு பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா உத்தமமா இருப்பாங்க. என்னுடைய பிள்ளை என்னை பார்த்தா அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குவான்னு சில பேர். வேலை அவர்களுக்கு முன்பதாக கிடுகிடுன்னு நடுங்கலாம். அந்த பக்கம் போன என்ன சொல்லிட்டு போவான், இந்த ஆளா ஒரு மனுஷனான்னு போயிடுவான். பாருங்க, அதிகாரத்தினாலோ கோபத்தினாலோ எரிச்சல்னாலோ யார் ஒருவரையும் கீழ்ப்படுத்த முடியாது. அன்புனாலதான் என்ன செய்ய முடியுங்க, கீழ்ப்படுத்த முடியும். அப்ப இந்த வேத வாக்கியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரமாணம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? அன்பு. பாருங்க, கிறிஸ்துவின் அன்பின் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் பிரமாணம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிரமாணத்தினுடைய முடிவு என்ன? நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்ம போறோம் இல்லைங்களா? இந்த பிரமாணத்துடைய முடிவு என்ன? பூரண அன்பு. இன்னும் பூரண அன்புக்கே நம்ம இன்னும் பழக்கப்படுத்தலைன்னா எப்ப பழக்கப்படுத்துவோம்? பிள்ளைகள் எப்படி நம்ம வளர்க்க முடியும் பூர்ண அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா? பாருங்க, சொல்ல பாருங்க, எந்த சிற்றையும் காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம அடிக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருந்தது, கோவம் வந்துச்சு அவங்க மேல. ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாங்க, ஏன் தப்பு செஞ்சா இப்படி அடிக்கிறாங்க, நம்ம கோவப்பட்டோம். ஆனா இப்ப எப்படி இருக்குங்க, அது துக்கமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது எதை கொடுக்கும்? நீதியான சமாதான பலி. நாம் சிகரெட் குடிக்கிறோமா, தண்ணி அடிக்கிறோமா? யாராவது அப்படி இருக்கீங்களா? கெட்ட பழக்க வழக்கங்கள் இதை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? பெற்றோர்களிடத்தில். அதுக்கப்புறம் தான் சபைக்குள்ள வந்துருக்கீங்க. இன்னைக்கு இருக்க பிள்ளைகள்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம், பொம்பளை பிள்ளைகளையும் பார்க்குறோம், ஆம்பளை பசங்களையும் பார்க்குறோம். கையில பாட்டில் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்து என்ன செய்யறாங்க? எப்படி இருக்காங்க பிள்ளைகள்லாம்? காரணம் யாரு? பெற்றோர்கள் என்னவா இருக்காங்க? காரணம். அப்ப நம்மளை சிக்ஷிக்கும் போது, தண்டிக்கும் போது நம்ம கோபப்படுறோம். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம் ஒழுக்கமா இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். தொடர்ந்து பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தேவன் ஏன் நம்மை சிட்சிக்கிறார்? ஏன்னா அவர் நம்ம இடத்துல என்ன செலுத்துறாருங்க? அன்பு செலுத்துறதுனாலதான் சிட்சிக்கிறார். நீங்கள் பிள்ளைகளிடத்திலே உண்மையிலே அன்பு செலுத்துவீங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? சிட்சிக்க வேண்டும். பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர்றாங்கன்னா பழக்கப்படுத்தணும். உட்காருவதற்கு என்ன செய்யணுங்க? பழக்கப்படுத்தணும். குழந்தைகள், சின்ன குழந்தைகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குழந்தைகள் வளர 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 வர அவங்க என்ன கத்துக்கணும்? சபை கூடி வரும்பொழுது நாம் உட்கார வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும், பாடல் பாட வேண்டும், ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூட வேண்டும், ஜெபம் முடிக்கும் போது ஆமீன் சொல்ல வேண்டும். எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். ஏன்னா அவங்க நம்ம என்ன செலுத்துறோங்க? அன்பு. அன்பு செலுத்துறோம்னா சிட்சிக்கவும் வேண்டும், தண்டிக்கவும் வேண்டும். தேவன் அதான் நம்மகிட்ட செய்யறாரு. உலகத்தாருக்கு அந்த சிட்சி கிடைக்குமா? உலகத்தாருக்கு அந்த தண்டனை தேவன் கொடுத்துருவாரு? கொடுக்க மாட்டார். யாருக்கு தான் கொடுக்கிறாரு? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அதை கொடுக்கிறார். நான் உன்னை தண்டிக்கிறேன், உன்னை சிட்சிக்கிறேன்னு காரணம் என்ன? உன்னை நான் என்ன செய்யறேன்? அன்பு கூறுறேன். நீ சரியான பாதை என்ன பண்ணணும்? நடக்கணும்.
தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துக்கிறாருன்னா பிள்ளைகளை கொடுத்த நோக்கம் என்ன? மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 வசனம் பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். தேவன் எவ்வளவு பேரை படைச்சாரு? ஆதாம தான் படைச்சார். ஏன் 10 பேர்த்த தேவன் உருவாக்கல? அவர் சொல்ல பாருங்க, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்துக்கிறாருன்னா, 2 குழந்தைகளை கொடுத்துக்கிறாருன்னா, தேவனும் கொடுத்த நோக்கம் என்ன? வசனத்துல தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். அந்த தேவ பக்தியுள்ள சந்ததியாக நம்ம என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். வீடை நம்மளே கட்ட முடியுங்களா? தேவன் குழந்தை கொடுக்கிறாருன்னா அந்த வீட்டை அவர் தான் என்ன செய்யறாருங்க? கட்டுறார். ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரியும் திருமணத்தில் இணைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? தேவன். 2 பேரும் திருமணத்தில் இணைக்கிறாரு, ஒரு குழந்தையை கொடுக்கிறாருன்னா காரணம் யாரு? தேவன். 9 மாதங்கள் தாயின் கர்ப்பத்திலே பத்திரமாய் பாதுகாக்கிறது யாரு? தேவன். சுகப்பிரசவத்தை கட்டளையிடுறது யாரு? பிரசவத்தை கட்டளையிடுறது யாரு? தேவன். எல்லாமே யார் தான் கொடுக்குறாங்க? எல்லாமே யார் தான் கொடுக்குறா? தேவன் தான் கொடுக்குறார். அப்ப தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்து வைக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கர்த்தர் எதை கட்டுறாரு? வீட்டை அவர் தான் கட்டுறாரு. நமக்கு இன்னைக்கு ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா, அதை கட்டினது யாரு? தேவன் தான் கட்டுறாரு. தேவன் எல்லாத்தையுமே கட்டிடுவாரு. பாருங்க, வசனம் சொல்ல பாருங்க, அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான்னு கேட்கிறார். தேவன் இணைக்கிறாரு. தொடர்ந்து அந்த வீட்டை யார் கட்டணும்? புருஷர்கள், ஸ்திரீகள், சகோதரிகள் என்ன செய்யணும்? இந்த வீட்டை அவங்க தான் கட்டணும். புருஷனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, மனைவிக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பொறுப்பின்படியாக அவர்கள் என்ன செய்யணும்? வாழ்கின்ற பொழுது அந்த வீடு என்ன செய்யப்படும்? சரியாக கட்டப்படும். சரிங்களா? ஆதியாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் அவன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தை பண்ணும்போது ஆபிரகாமுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் எதை போதிப்பாரு? தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணுங்க? செஞ்சு அவருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லி போதிப்பான். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் எதை போதிக்கிறாரு? தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் என்ன செய்யறாருங்க? போதிப்பார். தேவன் அறிஞ்சுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருந்தாங்க? ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருந்தாங்க? வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து. நல்லா கவனிங்களேன், ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருந்தாங்க? 318 பேர் அவர் வீட்டுல பிறந்துக்கிறான். அந்த 318 பேரும் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். தேவன் அதான் மேல சொல்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார்கள் பிள்ளைகள். ஆபிரகாம் வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் யாருக்கு பிள்ளைகள்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். ஆபிரகாம் என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைய தேவனுக்குள்ளாக நடத்துறதுக்கே நம்ம சிரமப்படுறோம். ஆனா ஆபிரகாம் 318 பேரையும் அவர் யாருக்கு கீழ்ப்படுத்துறாரு? தேவனுக்கு. அவங்க என்ன போதிக்கிறாரு? நீதியையும் நியாயத்தையும். கர்த்தருடைய வழியிலே
கர்த்தருடைய வழியை காத்து நடவுகளை என்ன செய்யறாருங்க? ஊதிக்கிறார். அப்ப 318 பிள்ளைகளையும் அவர் சரியா நடத்துறாரு. தேவன் பார்க்கிறாரு. இன்னும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். அபிமெலேக்கு என்ன செய்யறாரு? இன்னும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான். ஆபிரகாம் வீட்டிலே வேலை செய்வது பாக்கியமான விஷயம். ஏன்? ஆபிரகாம் வேலைக்காரவங்களை அடிமைகளை அடிமை மாதிரி என்ன செய்ய மாட்டாருங்க? நடத்த மாட்டார். எப்படிதான் நடத்துவாரு? பிள்ளைகள் தேவனுடைய வழியை போதிப்பார். நீதி நியாயத்தை என்ன பண்ணுவாருங்க? அவங்களுக்கு போதிப்பார். அப்ப 318 பேரை தேவன் கொடுத்திருந்தாரு. 318 பேரும் யார் கீழ்ப்படுகிறாங்க? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. தேவன் அதை பார்க்கிறாரு. இனிமே என்ன கொடுக்கிறாங்க? ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு மூலமாக பிள்ளைகளை கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு 10,000 பேரை கொடுத்தாலும் 10,000 பேர் என்ன செய்வாங்க? தேவனுக்குள்ளாக பயிற்றுவிப்பாங்க. அதனாலதான் அவர் விசுவாசத்திற்கு என்னவா இருக்கிறாரு? தகப்பன். ஆபிரகாமின் அடிச்சுவடு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த அடிச்சுவடு அதுதான். யாரெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறார்களோ எல்லாரையும் யாருக்குள்ள கீழ்படுத்துவாரு? தேவனுக்குள்ள என்ன செய்வாருங்க? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டியவர்களின் பிரயாசம். அப்ப ஆபிரகாம் வீட்டை தேவன் கட்டினாரு. வீட்டை கட்டுறதுன்னு ஏதோ செங்கல் வச்சு கட்டுறத? ஆவிக்குரிய கட்டிடம். குடும்பம் என்பது ஆவிக்குரிய குடும்பத்தை பத்தி பேசுறேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யார் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சபை தேவனுடைய வீடுன்னு அழைக்கப்படுது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஒரு பெரிய வீட்டுல என்னெல்லாம் இருக்கு? பொண்ணு வெள்ளி இந்த பாத்திரங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கு. அப்ப தேவனுடைய வீட்டிலே எல்லாரும் சரிசமமா இருக்காங்களா? சரிசமமா இருக்காங்களா? சிலர் மற்றவர்களை பார்க்கிலும் எப்படி இருக்காங்க? அதிக நீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எந்த பாத்திரத்துக்கு மதிப்பு அதிகம்? எந்த பாத்திரத்தை நீங்க பத்திரமா பாதுகாத்துக்குவீங்க? பொண்ணு இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கு. எந்த பாத்திரத்தை பத்திரமா பாதுகாப்பீங்க? பொண்ணு வெளிய அது அதிக மதிப்புள்ளது. தேவனுடைய வீட்டுல எல்லாரும் சரிசமமான நிலையில இருக்கிறாங்களா? இல்ல. சில பேர் பொண்ணா இருப்பாங்க, சில பேர் வெள்ளியா இருப்பாங்க, சில பேர் மரமா இருப்பாங்க, சில பேர் என்னவா இருப்பாங்க? மண்ணாக இருப்பார்கள். உண்மையா இல்லைங்களா? அப்ப கனத்திற்கான பாத்திரம், கனவீனத்திற்கான பாத்திரம். தேவன் எந்த பாத்திரத்தை விரும்புவாரு? நீங்க எந்த பாத்திரத்தை விரும்புவீங்க? கனமான பாத்திரத்தை விரும்புவீங்களா, கனவீனமான பாத்திரத்தை விரும்புவீங்களா? கனமான பாத்திரம். தேவன் எதாவது விரும்புவாரு? கனமான பாத்திரம். கர்த்தருடைய சபையில எப்படி இருக்கிறோம்? நம் கனமான பாத்திரமா இருக்குமா, கனவீனமான பாத்திரமா இருக்குமா? இந்த பொண்ணு வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்கு உட்படுத்துவாங்க? அதை புடமிடுவதற்கு, அக்னிக்கு. அது அக்னிக்கு உட்பட்டா இன்னும் என்ன ஆகுங்க? அந்த பொண்ணு இன்னும் சுத்தமாகும். ஆனா ஒரு மரத்தையோ ஒரு மண்ணையும் அக்னிக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? சாம்பலா போயிடும். நாம் வெள்ளியும் பொண்ணுமான பாத்திரங்களா இருக்கிறோமா, அல்லது மரமும் மண்ணுமான பாத்திரங்களா இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக நாம் உருவாக்குறோம்? நீங்க மரமும் மண்ணுமான பாத்திரங்களை உருவாக்கினீங்கன்னா அது தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கும்னா அது யாருக்கு பாத்திரமானது? தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்கள். நம்முடைய பிள்ளைகளை தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்துக்கிறார். நாம் எப்படி வளர்க்கணும்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான
எந்த நற்கிரைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் இது பொன்னும் வெள்ளியும். கர்த்தருடைய சபையில எப்படி கோதுமை மணிகள் இருக்கிறதோ அதே போல என்ன இருக்குங்க, களைகளும் இருக்குது. கர்த்தருடைய சபையில தேவனுடைய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இருக்குது. எப்படிப்பட்ட பாத்திரங்களும் இருக்குது? மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பயிற்றுவிக்கிறோம்? கேள்வி அதுதான். தேவனுக்கு உபயோகமான பாத்திரமா, தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமா? அவர் சொல்ல பாருங்க, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். பிள்ளைகள் வளர்க்கும் போது இந்த பாவ காரியங்களை விட்டு சுத்திகரிக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு போதிக்கணும். வசனத்தை நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டதும். எப்படி வளர்க்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக வளர்க்கணும். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? வளர்க்க வேண்டும். நாமும் அப்படி இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணுங்க? அப்படித்தான் வளர்க்கணும். தேவன் நமக்கு சந்ததியை கொடுத்துக்கிறாருன்னா அவருக்கு முன்பதாக அந்த சந்ததியை நிறுத்தும் போது எப்படிப்பட்ட சந்ததியை நிறுத்தணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக நிறுத்த வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையை எப்படி நடக்கணுமோ அந்த வழி நம்ம என்ன செய்யணுங்க? நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு அடிச்சா வலிக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு அடிச்சா வலிக்கும். பிள்ளைகள் நாம் சொல்றதை என்னைக்கு கேட்டு என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். பிள்ளைகள் வாயில சொன்ன கேட்பாங்களா? கேட்பாங்களா? நிச்சயம் கேட்கவே மாட்டாங்க. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பாய்க்கிறான்ற. பிரம்ப கையில வச்சுக்கோங்க. பிள்ளைகள் சொல்றதை கேட்கலையா பிரம்புல அட்டிங்க. நிறைய பேருக்கு கோவம் வரும். ஏன்னா இப்படி சொல்றாரு. நான் சொல்லல, யார் சொல்றா? தேவன். ஏன்னா பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தினா நம்ம மறிச்சு போனதுக்கு அப்புறம் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதில் அவங்க நல்லா இருக்கணும், தேவ பக்தி உள்ள சந்ததியை இருக்கணும்னா பிள்ளைகளை இப்ப இருந்து என்ன செய்யுங்க? பழக்குங்க, பயிற்றுவீங்கள். தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் என்ன செய்யுங்க? பயிற்றுவீங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகளுமாயும் இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, அங்க வசனம் சொல்ல பாருங்க, நம்முடைய மனைவியும் கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். பிள்ளைகளை மாத்திரம்தான் கனத்துக்குரிய பாத்திரமா உருவாக்கணுமா அல்லது மனைவியும் உருவாக்கணுமா? புருஷருக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? சொந்த மனைவி அவங்களையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு யார்ட்டதான் இருக்குங்க? பிள்ளைகள் மாத்திரம்தான் கனத்துக்குரிய பாத்திரமா? யாரையும் உருவாக்கணும்? மனைவியை உருவாக்கணும். இந்த வசனத்துல பாருங்க, தேவன் சொல்றாரு, உதவிக்காரவனுக்கு ஒரே மனைவியுடைய புருஷருமா தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் எப்படி நடத்தணும்? எல்லாத்தையுமே கனத்துக்குரிய பாத்திரவான்களாக உருவாக்கணும். பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? புருஷர்கிட்ட தான். ஏன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்தையே ஒருத்தன் வழி நடத்த தெரியல, தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? இப்ப பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்னா, தேவன் அனுமதி கொடுத்துக்கிறார், பிறம்ப என்ன செய்ய முடியும்? மனைவிய எப்படி நீங்க பயிற்றுவிக்க முடியும்? அவங்கள குச்செடுத்து அடிக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டுல ஆதியாம் புஸ்தகத்துல தேவன் சொல்லுவார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். மனைவியுடைய ஆசை புருஷனை பற்றி இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு செவி கொடுப்பாங்க, தங்களை சுத்திகரிப்பாங்க, தேவனுக்கு கனமான பாத்திரமாக தங்களை உருவாக்குவாங்க. புருஷர்கள் சொல்லும் பொழுது வெறும் வீட்டில் இருக்கிற புருஷன் மாத்திரம் தானா? கர்த்தருடைய சபையிலே புருஷர்கள் இருக்காங்க இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை போது அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்க என்ன செய்யணும்? கேட்டு தேவனுக்குள்ளாக தங்களை
சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படிதானே பாத்திரமா உருவாக்க முடியும். கணத்திற்கான பாத்திரம், கனவீனத்திற்கான பாத்திரம். அப்போ நான் என்னுடைய மகனோ அல்லது மனைவியோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிக்ஷை செய்கின்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்கள ஒண்ணுமே பண்ண விட்டுற வேண்டியதுதான். அது மனைவியா இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா என்ன பண்ணிடலாம்? விட்டுற வேண்டியதுதான். ஆனா அவங்களோட சேர்ந்து வாழணுமா? சேர்ந்து வாழணும். கட்டளை தேவன் கொடுக்கிறார். புருஷன் விசுவாசியா இருக்கான் அல்லது மனைவி விசுவாசியா இருக்காங்க, புருஷன் அவிசுவாசியா இருக்கான். தேவன் சொல்றார், உன்னுடைய வொர்ஷிப், தேவனை தொழுது கொள்ள விஷயங்கள்ல எந்த ஒரு இடலையும் அவங்க ஏற்படுத்தாம என்ன செய்யலாம்? தொடர்ந்து அவங்களோட வாழலாம். தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே, பிள்ளையோ மனைவியோ கணவனோ தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்திலே நாம் எது ஒன்றும் செய்துவிட முடியாது. யாரை கட்டாயப்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படுத்த முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்றி வர விருப்பம் அவங்கள்ட்ட இருக்கணும். குடும்பத்தில் கூடியவங்களுக்கு என்ன இருக்கணுங்க? விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருந்தாதான் யாரை பின்பற்ற முடியும்? கட்டாயப்படுத்தி கீழ்ப்படுத்த முடியும்? அவர் யாருக்கு செவி கொடுக்கணுங்க? தேவனுக்கு. மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமானால் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யோவான் சாணனுடைய வேலை என்ன? பிள்ளைகள் இருதயத்தை யார் பக்கம் திருப்புவாரு? பிதாக்கள் பக்கம் திருப்புவாராம். பிதாக்கள் இருதயத்தை யார் பக்கம் திருப்புவாரா? தேவன் பக்கம் திருப்புவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளும் பிதாக்களும் தேவனை சேவிக்கும்படியாக அவங்க இருதயத்தை என்ன செய்வாங்க? மாற்றுவான். அது மாதிரி அவர் செஞ்சாரு. யோவான் ஸ்நானகன் பிள்ளைகளின் இருதயமும் பிதாக்களின் இருதயமும் யாரை சேவித்தது? தேவனை. போதிக்க தான் முடியும். யோவான் ஏதாவது குச்சி எடுத்து எல்லாத்தையும் அடிச்சாரா? பாருங்க, போதிக்க தான் முடியும். பிள்ளைகளை நீங்க அடிக்கலாம், மனைவி அடிக்க முடியுமா? கணவன் அடிக்க முடியுமா? திருந்தலைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? வசனத்துல பாருங்க, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்திற்கும். திருப்புறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலையா? ஆசியா கண்டத்துல யோவானுக்கு யார் இருந்தாங்க? சீசர்கள் இருந்தாங்க. எங்க போனாலும் யாருக்கு சீசர்கள் இருந்தாங்க? யோவானுக்கு. இயேசுனுடைய காலகட்டத்திலே யோவானை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய அவருடைய சீசர்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க இறுதித்தை அவர் மாத்திக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிம்படியாக என்ன பண்ணிக்கிறாருங்க? மாத்திக்கிறார். ஆனா நிறைய பேர் கிறிஸ்துவை பின்பற்றாமல் யாரதான் பின்பற்றிருக்காங்க? தொடர்ந்து யோவான் ஸ்நானன் தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அதுவே தப்பான விஷயம் தான் இல்லைங்களா? ஏன் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார்? கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் ஞானஸ்நானமே கொடுத்தார். ஆனா அவங்க செவி கொடுத்தாங்களா? அப்ப அவங்க யார் மேல ரொம்ப இதா இருக்கிறாங்க? யோவான் ஸ்நானகன் பலம் உள்ளவரா இருந்தார் ஆவியில். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை. அப்ப என்ன சொல்றாரு தேவன்? தேவன் என்ன கட்டளை கொடுக்கிறாரு? உங்கள் பிள்ளை என்ன செய்ய வேண்டாம்? கோபப்படுத்த வேண்டாம் சொல்றாரு. என்ன பண்ண வேண்டாம்? கோபப்படுத்த வேண்டாம். எப்படி வளர்க்கணுமா? கர்த்தருக்கேற்ற சிக்ஷை போதனை. தொடர்ந்து அவங்களுக்கு சிக்ஷை கொடுத்துட்டே இருக்கணும், தொடர்ந்து போதித்து கொண்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 வசனம் பாருங்க. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். பிள்ளைக்கு எதை மூட்டக்கூடாது? கோபத்தை மூட்டக்கூடாது.
மூட்டின என்ன ஆகும்? பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? திடனற்று போயிடுவாங்க. பிள்ளைகளை தேவன் நம்ம கொடுத்துக்கிறாரு. பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போய் நம்ம என்ன செய்யணுங்க? வளர்க்க வேண்டும். பூமியின் நிறைவும் அதன் குடிகளும் எல்லாம் யாருடையது? எல்லாமே தேவனுடையது. நாம் யாருக்கு தான் செவி கொடுக்கணும்? தேவனுக்கு தான் செவி கொடுக்கணும். தேவன் என்ன கட்டளை கொடுத்துக்கிறாரு? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சிற்சை, போதனை, கடிந்து கொள்ளுதல், பெரும்பை கையாடுதல், இதை கொண்டு பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? பயிற்றுவிக்க வேண்டும். தேவன் நம்ம எப்படி பயிற்றுவிக்கிறாரு? சிற்சை, கடிந்து கொள்ளுதல். இதன் மூலமா தான் நம்மையும் அவர் என்ன செய்யறாருங்க? பயிற்றுவிக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.